இது எல்ஜி கன்வெர்ட்டபிள் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். இதில் ப்ராப்ளம் என்னன்னா பாட்டம் சைடு வந்து ரொம்ப ஓவர் கூலிங் ஆகுது, டாப் சைடு ஃப்ரீசரில் வந்து கூலிங் ஆகலன்னு சொல்லி கஸ்டமர் கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ பிளேஸ் போய் செக் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இந்த ட்ரே இருக்கிறது வந்து இப்போ பாட்டம் சைடு ஸ்னோ ஓரளவுக்கு ஃப்ராஸ்ட் ஆகிற அளவுக்கு கூலிங் வருது. அதே போல் இதில் கன்வெர்ட்டபிள் ஆப்ஷன் வந்து சேஞ்ச் பண்ண முடியல. அதே மாதிரி கீழே 4 கிரீன் லைட் வந்து பர்மனெண்ட்டாக எரியுது. இப்போ பார்க்குறது வந்து கன்வெர்ட்டபிள் ஃப்ரிட்ஜோட எரர் கோட் லிஸ்ட். இப்போ நமக்கு ஷோ ஆகிற எரர் வந்து கீழே இருந்து 2வது எரருங்க. 4 லைட் ஸ்டேபிளாக எரியுது, ஃப்ரீசர் ஃபேன் எரர்னு ஷோ ஆகுது. ஸோ எரர் கோட பேஸ் பண்ணி எந்த ஃபேன் ரன் ஆகலன்னு சொல்லி கழட்டி செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு டாப் டோரை கழட்டியாச்சு. உள்ள பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கு, காயில சுற்றி அதிகமான ஃப்ராஸ்ட் இருக்கு. செக் பண்ணிட்டு இப்போ வந்து ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணியாச்சு. 2 ஃபேனும் ரன் ஆகிட்டு இருக்கு. பட் ரைட் சைடு இருக்க ஃபேன் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிருது. கொஞ்ச நேரம் ரன் ஆகுது, திரும்ப வந்து ஆஃப் ஆயிருது. அகைன் வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆகுது, மறுபடியும் அதே மாதிரி ஆஃப் ஆயிருது. இந்த மாதிரி 2-3 டைம் ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆயிருது. இந்த ஃபேன் தான் எரருங்கிறத இப்போ ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஃபேன் ரன் ஆகுது பட் உடனே ஆஃப் ஆயிருது. ஸோ இது காரணம் என்னன்னா, இந்த ஃபேனில் வந்து 3 ஒயர் இருக்கு. ஒன்று பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்னொன்று வந்து ஃபீட்பேக் சிக்னல். ஸோ அந்த ஃபீட்பேக் சிக்னல் வந்து ஒழுங்காக போய் சேரல, அதனால தான் வந்து ஃபேன் ஆஃப் ஆயிருது. ஸோ இந்த ஃபேன்லேருந்து ஃபீட்பேக் சிக்னல் வந்து பிசிபிக்கு போகாதனால தான் அந்த எரர் கோட் ஷோ பண்ணுது. இப்போ அந்த ஓல்டு ஃபேனை ரிமூவ் பண்ணிட்டு நியூ ஃபேனை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த ஃபேன் வந்து DC 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகுது. பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் ஃபீட்பேக் சிக்னல் இந்த 3 ஒயர். இப்போ வந்து ஓல்டு ஃபேனை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சிங்கிள் ஸ்க்ரூ தான் கொடுத்துருக்காங்க. அதர் கார்னர் வந்து லாக் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்க்ரூவை கழட்டிட்டு ஓல்டு ஃபேனை வந்து ரிமூவ் பண்ணுறோம். இந்த கன்வெர்ட்டபிள் ஃப்ரிட்ஜில் இந்த ஃபேன் ஓடாத எப்படி கண்டுபிடிச்சோம், அடுத்து வந்து புது ஃபேனை எப்படி சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் வீடியோவோட லிங்க்கை வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறாங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பார்த்துருங்க. இப்போ ஓல்டு ஃபேனை ரிமூவ் பண்ணிட்டு நியூ ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இந்த ஃப்ரிட்ஜில் வந்து இப்போ கம்ப்ளைண்ட் ஆன ஃபேன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரோட ஃபேன், டியூவல் ஃபேன் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ லெஃப்ட் சைடு இருக்க ஃபேன் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டர் ஃபேன். இப்போ புது ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே ரன் ஆகுது. அதே மாதிரி கன்வெர்ட்டபிள் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மாறுது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இப்போ நம்ம அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.